உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜெயா, சம்மந்தி எதுவும் பேசுனாங்கன்னா நீ எதையும் பெருசா எடுத்துக்காத. குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு நான் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்க கூடாது. முக்கியமான நேரத்துல ஒரு தாயா உன் பக்கத்துல இல்லாம எவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டம்மா. எங்களை ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களே உங்களை வருத்திக்கிறீங்களே. இல்ல சம்பந்திமா, உங்களை போய் நான் சொல்லுவேனா? உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல மனசு இருந்தா என் பொண்ணோட உயிர் முக்கியம்னு சொல்லிருப்பீங்க. ஒரு பேர குழந்தைக்காக நீங்க எப்படி ஏங்கிருக்கீங்கன்னு நான் கூடவே இருந்து பார்த்தவளாச்சே. சம்பந்தி, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இப்ப நம்ம ஆசையெல்லாம் நிராசையா போயிடுச்சே. நம்மள புரிஞ்சுக்கிற மனுஷங்க இருக்கிற வர நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராது. நீங்களும் எப்படி அழுதுட்டு இருந்தா காவியாக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத்தை, மாமா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க மாமா. கடவுளே. அம்மா, போதுமா அழுதது? காவியாவே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கா. இப்ப நீங்க 2 பேரும் அழுதீங்கன்னா அவ என்னப்பா பண்ணுவா? அழுதாலும் புலம்புனாலும் போனது திரும்பி வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அழாமே இருந்துட முடியுமா? முடியாதுதான். ஆனா காவியாவுக்காகவும் எங்களுக்காகவும் சம்மந்தி நீங்க சமாதானம் ஆயித்தான் ஆகணும். காவியா, இந்திரா சொன்ன மாதிரி உங்க அப்பாவை கொண்டு வந்து சேர்த்துட்டால, இப்பவாது கொஞ்சோண்டு சாப்பிடுமா. எனக்கு எதுவும் வேண்டாம். கௌரி, ஐயா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரங்கய்யா. நீ அழாத காவியா, கொஞ்சம் சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம்ப்பா. ஐயா, இந்தாங்க ஐயா. அழாத. கொடு காவியா, கொஞ்சம் சாப்பிடு. சம்மந்தி, கொடுங்க. அம்மாடி, சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம். இங்க பாரு காவியா. அத்தை, மாமா கிட்ட கொடுங்க. மாமா ஊட்டி விட்டா கண்டிப்பா அண்ணி சாப்பிடுவாங்க. இந்தங்க. கொஞ்சம் சாப்பிடுமா. சாப்பிடு. சரி, அவ சாப்பிடட்டும். நம்மலாம் வெளியே இருப்போம். சரி மாமா, வா போலாம். வா கௌதம். சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. மடி சுபா, நீ போய் ஸ்வீட்ஸ் பண்றதுக்கு ரெடியாகுமா? போமா. இந்திரா கண்டிப்பா பாஸ் பண்ணதான் போறா. ஏன்னா அவ ஸ்மார்ட் கேர்ள்மா. ஐயோ மாமா. என்ன சுபா? இந்த சமயத்துல எப்படி மாமா ஸ்வீட் எல்லாம் பண்றது? சாரிம்மா, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு. இல்ல மாமா, நீங்க சரியாதான் சொல்லிருக்கீங்க. அக்கா, நீங்க போய் மாமா கேட்டதை செய்யுங்கக்கா. இல்ல காவியா, அது வந்து. சரிம்மா, தப்பு இல்ல. காவியாவே கேக்குறால, எல்லாமே நம்ம மனசுதாம்மா. காவியா அவ தங்கச்சி சந்தோஷத்தை பாக்குறா, நாம காவியா சந்தோஷத்தை பாப்போம். போம்மா, போய் செஞ்சு கொடு எல்லாருக்கும். போம்மா. அப்பா, ஒரே நிமிஷப்பா, நான் வந்துடுறேன். நான் போய் ஸ்வீட் செய்யறேன் மாமா. சரிம்மா. சரிம்மா. என்ன கௌதம் பண்ண போற?
ரிசல்ட்டை லேப்டாப்லேயே பார்த்துடலாம்ப்பா. ஓ அப்படியா? எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு சொல்லிருக்காங்கப்பா. இப்பவே 9:45 ஆயிடுச்சுப்பா. ஆமா. ஏங்க இதெல்லாம் பேப்பர்ல வராதா? எந்த காலத்துல இருக்க ஹேமானி? இப்ப எல்லாமே இன்டர்நெட்ல தானே வருது. அது சரி, நாங்க படிச்சு எவ்வளவு காலம் ஆகுது? யாராவது வீட்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாலாவது இதெல்லாம் தெரியும். இத பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியல. அதுக்கு என்னம்மா, அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம இந்திராவே படிக்கிறாளே. ஒவ்வொரு புத்தகமும் அப்படியே தலகாணி சைஸ்ல இருக்கே. எப்படிமா இதெல்லாம் நீ படிக்கிற? அதுக்கு என்ன மாமா பண்றது? நம்ம படிச்சுதானே ஆகணும். ஐயோ அப்பா, நீங்க வேற. சம்டைம்ஸ்லாம் வீட்ல பில்லோ எதுவும் கிடைக்காதுல்ல, அப்போல்லாம் இந்திராவோட புக்ஸ் எடுத்து வச்சுதான் நான் படுத்துப்பேன். எப்பவும் இந்திராவுக்கு படிக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். படிக்கிற பசங்க வாளா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ பயங்கர வாளு. நல்லா படிக்கவும் செய்வா. ஊர்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துக்கும் போய் ஏதாச்சும் ஒரு வம்பு எடுத்துட்டு வந்துருவா. அவங்க அப்பா ஒரு கம்பை எடுத்துட்டு துரத்திட்டே இருப்பாரு. ஏ இந்திரா, உண்மையிலே பெரிய ஆள் தான் போல நீ. அப்போ மார்க் கம்மியா வாங்கினா இன்னைக்கும் அப்பா கிட்ட அடி வாங்குவியா? ஐயோ இல்லம்மா, எனக்கு எங்கடா இவங்கள பிரிச்சு வச்சிருவாங்களோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்பதாம்மா தெரியுது, ஆரம்பத்துல இருந்து எல்லார் மேலயும் அவ அக்கறையா தான் இருந்திருக்கா. கடவுளே, நான் அவளை நிறைய திட்டி அனுப்பியிருக்கேன். அம்மாடிந்திரா, சாரிம்மா. அப்பா என்னப்பா நீங்க நீங்க என்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு அப்பாவா நீங்க கண்டிச்சது எல்லாமே சரிதான்ப்பா. சம்மந்தி, இந்திரா சொல்றது சரிதான் சம்மந்தி. பிள்ளைங்கள கண்டிக்காமையே நம்ம வளர்க்க முடியாது இல்லையா? கண்டிக்க வேண்டிய நேரத்துல நம்ம பிள்ளைகளை கண்டிச்சு தானே ஆகணும். கௌதம் தம்பி, நீங்க ரிசல்ட்ட பாருங்க. இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அதை கவனிக்காம விட்டுற போறீங்க. ஆமா அண்ணி, அதுதானே முக்கியம் இன்னைக்கு. அதை எப்படி பார்க்காம விட்டுருவேன்? ஹேமா, நீ இத பாத்துக்கிட்டே இரு. நான் போய் ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வரேன். ரிசல்ட் வந்தா எனக்கு சரிக்கா, கூப்பிடு. நான் என்னன்னு சொல்றேன் போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.